ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல 6 மே அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அந்த செய்திகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமா மார்க்கெட்ல இருக்கோம். எங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட்டும் வருது. அது இல்லாமல் நாங்கள் ஒரு சின்ன யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதான் ஒரு 2 மாதம் ஆகுது. என்ன மாதிரி லேடிஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி லேடிஸ் யூடியூபர்ஸ் டெய்லி ரொட்டீன் சமையல் வீடியோலாம் போடுறாங்க. நாங்கள் மார்க்கெட் நியூஸை தான் போடுறோம். மார்க்கெட் நியூஸ் போடணுன்னா நாங்கள் அந்த நியூஸை பார்த்து நியூஸை கலெக்ட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நாங்கள் போடுறோம். அப்போ எல்லா யூடியூபர்ஸும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறாங்க. நீங்கள் பார்க்குற வியூவர்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 மே அன்னைக்கு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி, ஐஆர்இடிஏ இந்த 3 ஸ்டாக்கும் ஒரு 12% கிட்ட டவுன் ஆச்சு. அது இல்லாமல் பிஎஸ்யூ பேங்க்கும் ஒரு அப் டு 6% வரைக்கும் டவுன் ஆச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஆர்பிஐ ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க. அதாவது இல்ஃப்ராக்கு லோன் கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷனோட அளவை அப் டு 5% வரைக்கும் உயர்த்திருக்கதாகவும், இதை 2027 ஃபினான்சியல் இயர்க்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீலை கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு இறங்கியிருக்கதா செய்தி சொல்லப்படுகிறது. இப்போ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு நம்ம மணி கண்ட்ரோலில் பார்க்கலாம். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மார்க்கெட் முடியும் போது 437 ட்ரேட் ஆயிருக்கு. அதாவது -8.88% டிக்ளைன் ஆயிருக்கு. இன்னைக்கு டே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 416லேருந்து 458 வரைக்கும் ஹை போயிருக்கு. இந்த ஸ்டாக்கை நான் இன்னைக்கு சில குவான்டிட்டி கன்சிடர் பண்ணேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிது. இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ 24 இருக்குது. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 7.68 தான் இருக்குது. நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த ஸ்டாக் கிடைக்கிது. அது இல்லாமல் இந்த ஸ்டாக் ஒரு பிஎஸ்யூ செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு இந்த காரணத்தினாலையும் நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணேன். அடுத்த ஸ்டாக் ஆர்இசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது 516ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது அரௌண்ட் -7.39% டிக்ளைன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக்கும் நான் சில குவான்டிட்டி ஆட் பண்ணேன். இதோட ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸும் இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கிடைக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 24 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 9.6. இந்த ஸ்டாக்குமே நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த ஸ்டாக்லாம் என்னோட ரேடாரில் இந்த ஸ்டாக்லாம் இருக்குது. அதனால இந்த 2 ஸ்டாக்கை நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணேன். அதாவது 6 மே அன்னைக்கு கன்சிடர் பண்ணேன். அடுத்ததாக 3வது ஸ்டாக்காக டைட்டன் கம்பெனி. அந்த ஸ்டாக் இன்னைக்கு எவ்வளோ இறங்கியிருக்குன்னு நம்ம மணி கண்ட்ரோலில் பார்க்கலாம். டைட்டன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆகிற டயத்தில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டயத்தில் 3280 ட்ரேட் இருந்துச்சு. அதாவது -7.18% டவுன் ஆகிடுச்சு. டே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா காலையில் 3257 லோலேருந்து 3488 ஹை வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த ஸ்டாக் என்கிட்ட முன்னாடியே ரேடார். இந்த ஸ்டாக் 8% கிட்ட இறங்கி இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணேன். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் நான் வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். இந்த 3 ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக கோட்டக் மஹேந்திரா பேங்க் இன்னைக்கு அப் டு ஒரு 5% ரேலி ஆச்சு. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அதோட மார்ச் 2024 குவார்டர்லி ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. அந்த ரிசல்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். கோட்டக் மஹேந்திரா பேங்கோட மார்ச் 2024 குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கலாம். அதோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரும் க்ரோத் ஆகிருக்கு, போன குவார்ட்டரோடையும் க்ரோத் ஆகிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 15,156 கோடியாக இருக்குது. ரெவன்யூவும் நல்லா காட்டியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டும் க்ரோத் ஆகிட்டே வந்திருக்கு. அதாவது மார்ச் 2024 போன குவார்ட்டரை விட 6,212 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிருக்கு.
மார்ச் 2023ல் நெட் ப்ராஃபிட் வந்து 4566 கோடியிலேருந்து இப்போ வந்து மார்ச் 2024ல் 5337 கோடியாக வந்து அதிகமாயிருக்கு. இதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்றவங்க கூட பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாதவங்க இப்போ கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்துமே நமக்கு நல்லா இருக்கு. டிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 33% வந்து கெயின் ஆயிருக்கு. கம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து டிடிஎஃப்ல 22% வரைக்கும் நமக்கு ரேலி கொடுத்துருக்கு. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் தான் -16% தான் இருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்து நோட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கணுமா வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல 16% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரோஸ் வந்து நல்ல குவார்டர்லி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து 20.4% சிஏஜிஆர்ல லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து கம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் வந்து 20% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் கோடக் மஹேந்திரா பேங்கோட ப்ராஃபிட் growth வந்து 20.4% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயமும் வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம். அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லைனா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து ஏப்ரல் மந்த் அன்னைக்கு என்னோட ஸ்விங் ட்ரேடிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6690 ரூபாய் வந்து வந்துச்சு. என்னோட ட்ரேடை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த நியூஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்ன ஸ்டாக் வந்து எனக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னு நான் சொல்கிறேன். முதலாவதா கொச்சின் ஷிப்யார்ட், இன்ஜினியர்ஸ் இந்தியா, குஜராத் மினரல்ஸ், ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ், ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஆர்விஎன்எல், இர்கான் இன்டர்நேஷனல், சவுத் இந்தியன் பேங்க், என்பிசிசி, பிஎஃப்சி, ஹெச்பிசிஎல். இந்த ஸ்டாக் மூலிமா எனக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்ல வாய்ப்பு வந்து கொடுத்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரேட் பண்ணணும்னா நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது இறங்க இறங்க வாங்குவேன், ஏற ஏற இந்த ஸ்டாக்ல நான் வந்து ஒரு 5000 போட்டு தான் இந்த லாபம் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. நீங்கள் இதே 10,000 போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக லாபம் கிடைக்க வாய்ப்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரேட் பண்ணணும்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.